10 ஏக்கர் அளவுக்கு வந்து விளையாட்டு திடலே இருக்கு. இந்த விளையாட்டு திடலில் என்ன பண்றாங்கன்னா நிரந்தரமான அரங்கங்களில் போட்டுட்டு பசங்களை விளையாட முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதை நாங்கள் எதிர்த்து கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல்ல வந்து நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யார்கிட்ட என்ன சொன்னாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இஷ்டம்னா நீங்கள் படிக்க வைங்க, இல்லைனா இந்த ஸ்கூலை விட்டு உங்கள் பசங்களை நீங்கள் கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு தலைமை ஆசிரியர் பேரண்ட்கிட்ட டைரக்டாகவே சொல்கிறார். பள்ளியின் ஒரு பகுதி அசைவ சமையல் கூடத்திற்கு வாடகை விடப்பட்டுள்ளதால் அங்கு இறைச்சிக்காக ஆடுகள் வெட்டப்படுவதைக் கண்டு மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக புகார் கூறப்பட்டுள்ளது. பள்ளியில் குறைந்த அளவு ஆசிரியர்களே இருப்பதால் பாடங்களை மாணவர்கள் முழுமையாக கற்க முடியாத நிலை இருப்பதாகவும் இதனால் தேர்ச்சி சதவீதம் வெறும் 60 விழுக்காடாக மட்டுமே இருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புகார் குறித்து பள்ளி கல்வி இயக்குநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை